குட் ஈவினிங். டைம் டைலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ரேம் வந்து ரெஸ்ட்டு ஃப்ரேமு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மூவிங்கில் இருக்க ஃப்ரேமு, விச் மீன்ஸ் இங்கே வந்து ஒரு அப்சர்வர் இருக்கார். ஓகேவா? ஸோ அதே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இப்போது ட்ராவல் ஆகிட்டுருக்க ஒரு அப்சர்வர் இருக்கார். ஓகேவா? அப்போது இங்கே இவர்கிட்ட இருக்க கிளாக்குக்கும் இவர்கிட்ட இருக்க கிளாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம் இதில். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா, ரெஸ்ட்டில் இருக்க ஃப்ரேமில் இருக்கிறவர் வச்சுருக்க கிளாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். விச் மீன்ஸ் ஓடுற மாதிரியே தான் ஓடும். பட் வந்து கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். ஸோ இங்கே மூவிங்கில் இருக்க கிளாக்கை விட இது வந்து ஃபாஸ்டராக இருக்கும் ரெஸ்ட்டில் இருக்கிறது. அப்போ மூவிங்கில் இருக்க கிளாக்கு எப்படி இருக்கும் சொல்கிறோம்? ஸ்லோவாக இருக்கும். அப்போ ஸ்லோவாக இருக்குன்னா இங்கே வந்து ஒரு நாளுன்றது அதிகமாக, இங்கே ஒரு நாளுன்றது அதிகமாக. எஸ். ஸோ இங்கே தான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா வேகமாக ஒரு 24 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் வருடங்களெல்லாம் ரொம்ப வேகமாக ஓடும். பட் இங்கே மூவிங்கில் இருக்க கிளாக்குக்கு அது எல்லாமே ஸ்லோவாக ஓடும். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம ட்வின் பேரடாக்ஸ் கான்செப்ட் எல்லாம் பார்த்துருப்போம். அதாவது 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தவர் வந்து எர்த்தில் இருப்பார், இன்னொருத்தவர் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் போயிட்டு ஸ்பேஸில் இருப்பார். அப்போது அவர் ரிட்டன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே எர்த்தில் இருக்கிறவரோட ஏஜை விட ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தவரோட ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் லைட் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிற ஒரு வெஹிக்கலில் போயிட்டு அகைன் வந்து வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவருக்கு இருக்கிற டைம் வந்து T0. ஸோ தட் இஸ் ப்ராப்பர் டைம். ஹியர் இங்கே வந்து T. அப்போது T அப்படின்றது T இஸ் ஈக்குவல் டு T0 டிவைடட் பை √1 - v²/c². ஓகேவா? ஸோ அப்போ டைம் வந்து டைலேட் ஆகிருக்கு, நீட்டிக்கப்பட்டிருக்கு பை திஸ் ஃபேக்டர், இந்த ஃபேக்டரால். ஓகேவா? எஸ். ஸோ இதான் டைம் டைலேஷன். நிறையா சினிமா சாங்ஸ்லலாம் கூட இதை வந்து ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனில் கூட நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும்னு சொல்லிட்டு வரும். ஸோ நிமிஷம் எப்படி வருஷம் ஆகும், விச் மீன்ஸ் டைம் வந்து டைலேட் ஆகுது. எஸ். அதே மாதிரி நேற்று வரை நேரம் போகவில்லையே, இன்று உணதருகே நேரம் போதவில்லையேன்னு வரும். ஓகேவா? அப்போ டைம் வந்து நேற்று ஸ்லோவாக போயிருக்கு, இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. எஸ். ஸோ இதெல்லாம் எனக்கு சொன்ன ஒரு டீச்சர் வந்து குமரன் சார். ஸோ இது வந்து லைஃப் லாங் எனக்கு டைம் டைலேஷனுக்கு இந்த விஷயம் வந்து மறக்காது. எஸ். தேங்க்யூ. அண்ட் வந்து T வந்து எப்பயுமே கிரேட்டராக இருக்கும் T0 விட. ப்ராப்பர் டைமை விட இந்த டைம், இந்த ரெஸ்ட்டில் இருக்க டைம் எப்பயுமே கிரேட்டராக இருக்கும். எஸ். ஸோ இன்னொரு மூவி கூட, நம்ம இன்டர்ஸ்டெல்லர் மூவியில் கூட இதை நம்ம பார்த்துருக்கலாம். இந்த டைம் டைலேஷன் கான்செப்ட் என்னென்னா, அவர் வந்து அந்த ஹீரோ வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு திரும்பி வந்துடுவார். நிறைய பிளாக் ஹோலுலலாம் ட்ராவல் ஆகிற மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கும். ஸோ அகெயின் அவர் வரும்போது அவங்க பொண்ணு தான் எல்லாத்துக்குமே வந்து டிரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இவர் கொடுக்குற சிக்னல்ஸை வச்சு, குவாண்டம் சிக்னல்ஸை வச்சு அவங்க எல்லாம் டிரைவ் பண்ணி ஒரு 6 டைமென்ஷன் ஸ்பேஸையே ஆல்மோஸ்ட் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. பட் அவரோட அப்பா ரிட்டர்ன் ஃப்ரம் த ஸ்பேஸ் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப யங்காக இருப்பார். எஸ். ஸோ டைம் டைலேஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப அதாவது முரண்பாடான ஒரு விஷயமாகவே தெரிகிறது. எஸ். தேங்க்யூ.